தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஜூன் மாதம் 11ஆம் தேதி புனித பர்னபா திருத்தூதர் நினைவு. ஊக்குவிக்கும் பண்பு. அன்பு சகோதரமே, இன்றைய மனித சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்று, சிறப்பாய் தடுமாறுகின்ற, வளர்ச்சியிலே இருக்கின்ற, வளர்ச்சியின் பாதையிலே அடியெடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு அடித்தளம் என்னவெனில் ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல், அவர்களுக்கு துணை நிற்றல், அவர்கள் வாழ்விலே முன்னேற உறுதுணையாக இருத்தல். இன்று எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ பேர் தன் வாழ்விலை முடங்கி போவதற்கும், தன் வாழ்வில் வெற்றி அடையாமல் போவதற்கும் காரணமாக இருப்பது இந்த ஊக்குவிக்கும் பண்பு அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. இந்த ஊக்குவிக்கும் அந்த கிருபை அவர்களுக்கு கிடைக்காமல் போனதினாலே அவர்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கடந்து போக முடியாமல் தேங்கிய நிலையிலேயே அல்லது பின்தங்கி போன நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித வாழ்க்கையிலே பிறரை ஊக்குவிக்கின்ற பொழுது, உற்சாகப்படுத்துகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது அவர்களிடம் இருக்கின்ற நன்மைகளை அங்கீகரிக்கின்றோம், அவர்கள் செய்த அந்த காரியங்களை அங்கீகரிக்கின்றோம், அதற்கான பெருமையை அவர்களுக்கு கொடுக்கின்றோம், தொடர்ந்து முன்னேறுவதற்காக அவர்களுக்கு துணை புரிகின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில், சர்க்கஸ் கொட்டகையில் நாம் பார்க்கின்ற பொழுது விலங்குகள் கூட ஒவ்வொரு முறை ஒவ்வொரு செயலை செய்து காட்டிய பிற்பாடு அதற்கு ஒரு தீனி கொடுப்பார்கள். டால்பின் பல்வேறு விதமான வித்தைகளை காட்டுகின்ற பொழுது ஒவ்வொரு வித்தையை காட்டி பிற்பார் ஒரு சிறு மீன் துண்டை அது வாயிலை போடுவார்கள். அதை பெற்றுக்கொண்ட உற்சாகத்தோடு அடுத்த வித்தைக்கு தயாராகும். விலங்குகளுக்கே இந்த நிலை என்றால் மனிதர்களுக்கு ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்தல், பாராட்டல் மிக தேவையான ஒன்றுதானே. அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளில புனித பர்னபாவுடைய திருத்தூதர் விழாவை சிறப்பிக்கும் நாளே இவரை திருத்தூதர் என்று அழைக்கின்றார்கள். இவர் இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களே அப்போஸ்தலர்களே ஒருவர் அல்ல, மாறாக இவரிடம் இருந்த பண்பையும் இவர் வாழ்விலே காணப்பட்ட சிறப்பான குணங்களையும் கொண்டு தொடக்க கால தந்தையர்களும் நற்செய்தியாளர் லூக்காவும் இவரை திருத்தூதர் என்று அழைத்தார்கள். இவருக்கு ஆதி திருச்செவிலே கொடுக்கப்பட்ட பெயர் பர்னபா. இவருடைய சொந்த பெயர் யோசேப்பு என்று இருந்தாலும் இவருக்கு பர்னபா என்று சொல்லி பெயர் கொடுக்கின்றார்கள். பர்னபா என்றால் ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன், ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இவரிடம் இந்த குணநலன்கள் காணப்பட்டதினாலே இவரை திருத்தூதர் என்று அழைத்தார்கள். இவருக்கு இந்த பெயரை கொடுப்பதற்கான காரணத்தையும் திருத்தூதர் பணியிலே சொல்லப்பட்ட 11ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற போது சொல்லப்பட்டுகின்றது. என்றால் இவரை ஏன் ஊக்குவிக்கின்ற பண்பு கொண்டு என்று சொன்னார்கள் என்றால், அவரிடம் காணப்பட்ட 3 குணங்கள். ஒன்று, அவர் நல்லவராக இருந்தார், தூய ஆவியால் நிரம்ப பெற்றவராக இருந்தார், ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இந்த 3 குணங்களும் தான் தன் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து தன்னுடைய இருப்பின் வழியாக தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லதை செய்து நன்மையான தேவனை மகிமைப்படுத்துவது. ஆக இந்த குணம். இரண்டாவது, தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பது. தூய ஆவியால் நிரப்பப்படுகின்ற பொழுது கலாத்தியர் புத்தகம் 5 நாம் படிக்கின்றோம் அல்லவா, ஊனியல்பின் செயல்பாடுகள் ஆவியின் செயல்பாடுகளுக்கு முரணானவை. இவர் ஆவி ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது ஊனியல்பின் செயல்பாடுகளை வென்றெடுத்தவராக, ஊனியல்பிற்கு மரித்தவராக இவர் வாழ்ந்ததினாலே ஊனியல்பின் எல்லா வித ஆசாபாசங்கள், வெறுப்புகள் அனைத்தும் இவரை மேற்கொள்ள முடியாமல் அனைவரையும் ஒருபட்சமாக ஒரே நிலையிலே பாவித்து நேசிக்கின்ற குணம் அவருக்கு இருந்தது. அடுத்தது, ஆழமான விசுவாசம். ஆண்டவன் மீது, கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத உறுதி கொண்டிருந்ததினால அந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற மனிதராக இருந்தார். எனவேதான் இத்தகைய குணநலன்கள் கொண்டவராக, நல்லவராக, ஆவியை ஆட்கொள்ளப்பட்டவராக, ஆழமான விசுவாசம் கொண்டவராக இருந்ததினால்தான் இவர் இயேசுவின் சீடத்துவ வாழ்விலே பங்கெடுக்க முடிந்தது. இவரை அப்போஸ்தலர்கள் என்று தொடக்க கால தந்தையர்கள் அழைத்தார்கள். இவரிடம் காணப்பட்ட ஊக்குவிக்க பண்புக்கு 2 உதாரணங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்தது.
சிதறிப்போன கிறிஸ்தவர்கள் இயேசுவை இங்கு அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அங்கே இருக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரை அனுப்பலாம் என்று சொல்லி எருசலேம் இருக்கின்ற சங்கத்தார் கூடுகின்ற பொழுது இவரிடம் காணப்பட்ட பர்னபாவிடம் காணப்பட்ட ஆர்வத்தை கண்டு அவரை அங்கே அனுப்பினார்கள். இதற்காக அங்கிருக்கின்ற மக்களை ஊக்குவிப்பதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, திடப்படுத்துவதற்காக அவர் அங்கே போய் மகிழ்ந்தார். அவர்கள் நிலையை கண்டு மகிழ்ந்தார். அங்கே அவர்களோடு வாழ்ந்து இன்னும் பலரை கிறிஸ்தவர்களாக மாற்றினார் என்று சொல்லி விவிலி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக இவருடைய உற்சாகப்படுத்தும் குணம், அவருடைய ஈடுபாடு அங்கு இருந்த மக்களை இன்னும் அதிகமாக விசுவாசத்திலே ஆழப்படுத்தியது. அந்த விசுவாசம் ஆழப்படுத்தியதால் அங்கேதான் முதலிலே இயேசுவை பின்பற்றியவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அளவிற்கு இவரிடமிருந்து அந்த ஆர்வம், இவர் உற்சாகப்படுத்திய அந்த ஊக்கமூட்டிய செயல் அந்த மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. இரண்டாவதாக திருத்துவர்மையில் 9ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுல் மனம் மாறி எருசலேமுக்கு வருகின்ற பொழுது மற்ற சீடர்கள் பயத்தோடு இருக்கின்றார்கள். அந்த இடத்துல பவுலை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவரை திருத்தூதர்கள் மத்தியிலே கூட்டி வந்து அவருடைய நற்செய்தி வாழ்விற்கு, அவருடைய திருத்தூதர் பணிக்கு உறுதுணையாக இருந்தவர் பர்னபா. ஆக இவருடைய அந்த ஆர்வம் தன் இருக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்துகின்றது. அதே போல தன்னோடு இருக்கின்ற சக மனிதர்களையும் உற்சாகப்படுத்தி நற்செய்தி பணி ஆற்ற வைக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, புனித பர்னபாவுடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே இந்த ஊக்குவிக்கும் பண்பு என்னிடம் இருக்கின்றதா? பிறர் உற்சாகப்படுத்துகின்ற, பாராட்டுகின்ற பண்பு குணநலம் நான் பெற்றிருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அதே போல பர்னபாவிடம் காணப்பட்ட ஆர்வமும் விசுவாசத்தின் மீது, ஆழமான விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் மீது அவர் கொண்ட ஈடுபாடும் என் வாழ்விலே இருக்கின்றது சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் காண முற்படுகின்ற பொழுது நாமும் பர்னபாவை போல திருத்தூதராவோம். அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரை, புனித பர்னபாவுடைய விழாவிலே ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சொல்லி ஆதி திருச்சபையிலே மக்களை ஊக்குவிக்கவும் தடுமாறுகின்ற பவுலுக்கு துணையாக இருந்து அவரை திருத்தூதராக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த பர்னபாவை போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்விலே எங்களோடு இருக்கின்ற மக்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி, உறுதிப்படுத்தி, திடப்படுத்தி விசுவாசவால் நிலைத்திருக்க எங்கள் விசுவாச வாழ்வு துணை புரியவும், எங்களுடைய சொல்லும் செயலும் எங்களுடைய வாழ்க்கை முறையும் பிறரை அங்கீகரிக்கின்ற, பிறரை வாழ வைக்கின்ற வழிகளாக அமைய எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். மாலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்கள் மனம் வீசுதே, உறவுகள் இல்லாத பறவைகள் கூட மகிழ்வுடன் வாழ்கின்றதே. உன்னால் ஏன் முடியாது, உள்ளத்தில் சிந்தனை செய் நண்பா. உன்னால் ஏன் முடியாது, உள்ளத்தில் சிந்தனை செய் நண்பா. எல்லாம் செய்ய பலனுண்டு உன்னாண்டவர் இயேசுவினால், உன்னாண்டவர் இயேசுவினால். சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே, சாதிக்கலாம் நீவா நண்பனே. உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவானே, உன்னை பலப்படுத்தும் நேசர் இயேசுவானே. நீயும் சாதனை